இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்திடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அதை என்னிடம் திரும்ப கொண்டு வா. எப்படி சொல்ல வேண்டும்? Bring it back to me. Bring it back to me. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Bring it back to me. அதை எங்களிடம் திரும்ப கொண்டு வா. எப்படி சொல்ல வேண்டும்? மீ உள்ள இடத்துல us. Bring it back to us. Bring it back to us. Again, bring it back to us. அவனிடம் திரும்ப எடுத்துப்போ. எப்படி சொல்லலாம்? Take it back to him. Take it back to him. மறுபடி சொல்லி பாருங்கள். Take it back to him. அவனிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள். எப்படி சொல்லலாம்? Get it back from him. Get it back from him. அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள். எப்படி சொல்வோம்? Get it back from them. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க எல்லாரும். Get it back from them. அதை அங்கே வை. எப்படி சொல்ல வேண்டும்? Place it there. Place it there. ஏதாவது ஒன்றை கொடுத்து வைக்க சொல்லும் போது இப்படி சொல்வோம். அதை இங்கே வை. எப்படி சொல்வோம்? there உள்ள இடத்துல here. Place it here. Place it here. அதை அங்கேயே வை. ஏதாவது ஒரு பொருள் ஒருத்தர் எடுக்கிறாங்க, அதே இடத்திலேயே வச்சிரு அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்ல வேண்டும்? Keep it there. Keep it there. மறுபடி சொல்லி பாருங்க. Keep it there. ஏதாவது ஒன்றை கொடுத்து வைக்க சொல்லும் போது place it there என்று சொல்லி கொடுப்பீர்கள். அவர்கள் எடுத்து பார்க்கிறார்கள், அதை அங்கேயே வச்சிரு அப்படின்னு சொல்றதுக்கு keep என்பதை பயன்படுத்துவீர்கள். நான் பதட்டமா இருக்கிறேன். எப்படி சொல்வோம்? I'm tensed. I'm tensed. அவன் பதட்டமாக இருக்கிறான். He is tensed. He is tensed. அவர்கள் பதட்டமாக இருக்கிறார்கள். They are tensed. They are tensed. உன் அறையை துப்புரவு செய். எப்படி சொல்வோம்? உங்க அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Clean your room. Clean your room. மறுபடியும் clean your room. நம் அறையை சுத்தம் செய்வோம். எப்படி சொல்வோம்? Let's clean our room. Let's clean our room. நீங்களும் சேர்ந்து வேலையை செய்ய போகிறீர்கள். அதனால் என்ன பயன்படுத்துகிறீர்கள்? Let's. Let us. Let's. இது தொடர்பான வீடியோ தனியாக வெளிவந்துள்ளது. அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பாருங்கள். நாங்கள் துப்புரவு செய்வோமா? எப்படி கேட்கலாம்? Shall we clean our room? Shall we clean our room? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Shall we clean our room? நான் உன்னை திரும்ப கூட்டிட்டு போவேன். எப்படி சொல்ல வேண்டும்? I will take you back. I will take you back. சுருக்க வடிவத்தோடு சேர்த்து சொல்லி பார்ப்போமா? I'll take you back. I'll take you back. என்னை பேச விடு. எப்படி கேட்க வேண்டும்? Let me speak. Let me speak. Let me speak. அவளை பேச விடு. எப்படி சொல்வோம்? Very good. Let her speak. Let her speak. நான் உன்னை பேச விட போறதில்லை. எப்படி சொல்ல வேண்டும்? I don't want to let you speak. I don't want to let you speak. பேச விட மாட்டேன். எதிர்காலத்தில் ஆயின் எப்படி சொல்வோம்? I want. I will not. I want. I won't let you speak.
I won't let you speak. அதை உடைத்தது யார்? இதை நாங்க ரெண்டு வழியில கேட்போம். ஒன்று present perfect tenseல கேட்போம். எவ்வாறு? Who has broken it? Who has broken it? இது எப்போது இப்படி கேட்பீர்களாயின், நீங்க ஒரு பொருளை இப்ப பயன்படுத்துறதுக்கு தேடி கொண்டு போயிட்டு பாக்குறீங்க, அது உடைஞ்சபடி கிடக்கு. நேற்று கூட நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க, அதுல கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு பயன்படுத்தி இருக்கிறீங்க, இப்ப திருப்பி போய் பார்த்தா அங்க உடைஞ்சு கிடக்கு. அப்போ அது இந்த தேவை உங்களுக்கு இப்ப இருக்குது. அதனால எப்படி கேட்பீர்கள்? Who has broken it? Who has broken it? இதுவே நீங்க சுத்தப்படுத்திக்க இல்ல சும்மா ஏதோ செய்யல ஒன்று உடைஞ்சதை காணுறீங்க. அப்ப யாரோ உடைச்சிட்டாங்கன்னுட்டு யாருன்னு அறிய விருப்பத்துல எப்படி கேட்பீர்கள்? Who broke it? Just simple past tenseல கேட்பீர்கள். ஏன் நடந்து முடிந்த செயல் தானே, அதனால எப்படி கேட்பீர்கள்? Who broke it? அப்போ இரண்டு வினாவில் எது சரி என்றால் இரண்டுமே சரி. சந்தர்ப்பத்துக்கு ஏற்பது போல நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உன் கண்களை மூடு எப்படி சொல்வீர்கள்? உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லுங்க. Close your eyes. Close your eyes. இதுவே வாய மூடு என்றால் எப்படி சொல்வோம்? Well done. Shut up your mouth. Shut up your mouth. இதுவே கையில உள்ளங்கையில் எதையோ ஒன்றை வச்சுட்டு கைகளை மூடு என்று சொல்லி என்ன சொல்வீர்கள்? Fist your hand. Fist your hand அப்படின்னு சொல்லணும். உன்னோட மொபைலை பாவிக்க முடியுமா எப்படி கேட்போம்? Can I use your mobile? Can I use your mobile? இதுவே வயதில் மூத்தவர்கள் அல்லது மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் கேட்கில் எப்படி கேட்க வேண்டும்? Very good. We have to use could. Could I use your mobile? Could I use your mobile please? இது போல கேட்க வேண்டும். முடிந்தளவு விரைவில் திரும்ப வாருங்கள் எப்படி சொல்வோம்? Come back as soon as possible. Come back as soon as possible. இந்த as என்பது தொடர்பாக ஒரு விளக்கமான வீடியோ ஏற்கனவே பதிவிட்டுள்ளேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பார்க்காதவர்கள் பார்த்து விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தளவு விரைவில் திரும்பி வாருங்கள் எப்படி சொல்வோம்? Come back as soon as possible. எங்கூட ஒருக்கா சொல்லி பாருங்க. Come back as soon as possible. இப்போ உங்களுக்கான நேரம். உன்னோட பேனாவை பாவிக்க முடியுமா? என்னை படிக்க விடு. அதை எடுத்தது யார்? விடைகளை சரியோ பிள்ளையோ என்று நினைத்து கூச்சப்படாமல் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you for watching.